எங்கே போகிறோம்? ஃபங்க்ஷன் போகிறோம். ம், போய் பொட்டு வச்சுக்கோ அப்பாவுக்கு போ. வீடு சரி, நம்ம எங்கே போகிறோம்? ஹாய் சொல்லு. ஹாய். வந்தாச்சு வீட்டுக்கு. நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஹாய் சார். ஹாய். நல்லா கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு, பயங்கர வெயில், தூங்கிட்டு ஈவினிங் நம்ம என்னென்னு vlog எடுக்கிறேன் நான். ஹாய், குட் மார்னிங். டைம் வந்து 6:43 ஆகுது. நான் வந்து ரைஸ் எல்லாமே வச்சுட்டேன். இப்போ வந்து எக்ஸாஸ்ட் ஆஃப் பண்ணனால தான் சவுண்டு கேட்குது. இப்போ என்னென்ன வச்சுருக்கேன்னு, ரைஸு, தக்காளி வந்து ரசத்துக்கு வேக போட்டாச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து ரவை வந்து வறுத்துட்ருக்கேன். ஸோ இதுதான் இப்போ இதுதான் வேகமாக இதை வறுத்துட்டு கீழே இறக்கியாச்சுன்னா நம்ம அடுத்து வந்து என்ன ரெடி பண்ணலான்னா, ரசத்துக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இப்படி தான் சிம்பிளாக பாப்பாவுக்கு இப்படி தான் பண்ணுவேன். வறுத்துட்டு சாப்பாடு வந்துட்டுருக்கு. முடிச்சுட்டு என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்றது அப்புறமா காட்டுறேன். டீ போட்டாச்சு, பாலும் பொங்கிடுச்சு. பாப்பாவுக்கு பால், டீனா நம்ம எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம்ல. ஸோ அதனால் டீ வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம உப்புமா ரெடி பண்ணிடலாம். காலையில் இது மட்டும் லைட்டாக பொங்கட்டும். இதை இறக்கி வச்சுட்டு நான் உப்புமா ரெடி பண்ணிடுறேன். ரைஸும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இது ஒன்று 1 hour ஆகும். இன்னும் ஒரு 15 minutes ஆகும். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம உப்புமா ரெடி பண்ணிடலாம். சாப்பாடு கவுத்தியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சு. உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் எக்கு மட்டும் போடணும், அவ்வளோதான். இப்போ தான் கோலம் போட்டுட்டு வந்தேன். கோலம் போட்டுறது எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்க முடியல. அதனால் சரி போட்டுட்டு வீடியோ எடுப்போன்ட்டு இப்போ தான் போட்டேன். மண்டே வீக் 2nd டே இப்படி தான் இருக்குது. மார்னிங்லாம் நல்லா குளுன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக வெயில் பயங்கரம். இப்போ தான் வெயில் வருது. இதுக்குள்ளே நம்ம கிளம்பிடலாம் ஸ்கூலுக்கு. இன்றைக்கி ஃபுல்லாகவே எடுக்கலாம். இன்றைக்கி நான் பேங்க்கில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால ஃபுல்லாக எடுக்கல. நேற்றுமே கொஞ்சம் தான் எப்பப்போ கட் பண்ணி தான் எடுத்துருந்தேன். ஸோ இப்போ நைட்டு வந்து டிஷ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து கேரட் ஊத்தாப்பா ஊற்றினா லைட்டாக கீ போட்டு, கீ வந்து காலியாக போட்டு, இந்த கீ கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த பேஜ் வந்து ப்ரமோஷன் கிடையாது, இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். காலி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் காலி, லைட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இதுதான் டின்னரு. சாம்பார் இருக்குது. இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து வேர்க்காது, அதனால இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இது நான் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்றதை காட்டுறேன். ஓகேவா?
ஹாய் குட் மார்னிங். இது வந்து லெமன் ரைஸ். இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து லெமன் ரைஸு. ஸோ இது எனக்கு, ஹஸ்பண்ட்க்கு, பாப்பாவுக்கு. இது வந்து எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ப்ரோட்டீன் துவையல். இது வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பன்னீர் பாஸ்தா பண்ணியிருக்கேன். இது வந்து மிச்சம் ரிமைனிங். ஸோ இது நான் வந்து சாப்பிட்டு ரைஸ் இதில் கொஞ்சமாக இருக்கும், 2 பாய் தான் இருக்கும், அதை நான் சாப்பிட்டுக்குவேன். ஸோ இப்போ இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிடலாம். பால் வந்து காய்ச்சினதுக்கு உள்ளே வைக்கணும். ஸ்கூலுக்கு போகிற குட் கேர்ளாக இருப்பியா? இன்னைக்கு மேம் குட்டுன்னு சொல்லணும், சேட்டை பண்ணக்கூடாது. ஓகேவா? உன் லஞ்ச் பேக் எங்கே? எல்லாமே அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். வாழை மரத்தில் பூ விட்டுருக்கு. பாய் சொல்லிடு.